உலகினர் முன் நாம் சாம்பிள் ஆக வேண்டும். அநேக சென்டர்கள் இருந்தபோதும் அனைவரும் ஒன்றே. எல்லையற்ற புத்தி உடையவர் ஆகுங்கள். ஒவ்வொருவர் கருத்துக்கும் அவசியம் மரியாதை தர வேண்டும். இது தவறு என முதலிலேயே கட் செய்யக்கூடாது. இன்று அவர்கள் கருத்துக்கு டிஸ்ரிகார்டு செய்தால் நாளை உங்கள் கருத்துக்கு அவர்கள் டிஸ்ரிகார்டு செய்வர். யாரையாவது குசிப்படுத்தி அவர் மூலம் காரியத்தை செய்வது எளிதாகும். ஒருவர் மற்றவர் விஷயத்தினை ஒருபோதும் கட் செய்யாதீர்கள். ஏன் முடியாது? மிக நல்லது. இந்த சப்தம் அவருக்கு மரியாதையை தரும். முதலில் ஆம் என கூறுங்கள், இல்லை என கூறக்கூடாது. பாப்தாதா முதலில் சோமான் தந்த பின்பே படிப்பினை தரார். ஒருவருடைய விசேஷ தன்மையை வர்ணியுங்கள், பின்னரே பலவீனத்தை கூற வேண்டும். 19/7/72. நான் குடும்பஸ்தன், பந்தனம் உடையவன், இன்ன பொறுப்பு உள்ளவன் நான். இது போன்ற ஸ்மிருதியை மாற்ற புருஷார்த்தம் செய்யுங்கள். உலகிற்கு நன்மை செய்ய தனது முக்கிய 5 சொரூபத்தை ஸ்மிருதியில் வையுங்கள். 1. நான் குழந்தை. 2. நான் காட்லி ஸ்டூடெண்ட். 3. ஆன்மீக யாத்ரீகன். 4. யுத்த வீரன். 5. கடவுளின் உதவியாளன். அதிகாலை எழுந்ததும் நான் குழந்தை, இந்த சொரூபத்தை நினைவில் வையுங்கள். இந்த 5 சொரூபத்தில் இருக்கும்போது நஷ்டமோகா ஆகிவிடலாம். நாம் தான் அப்படி இருந்தோம், நாமே மீண்டும் அப்படி ஆகிறோம் என்று ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். 22/7/72. நான் குடும்பஸ்தன், பந்தனம் உடையவன், இன்ன பொறுப்பு உள்ளவன் நான். இது போன்ற ஸ்மிருதியை மாற்ற புருஷார்த்தம் செய்யுங்கள். உலகிற்கு நன்மை செய்ய தனது முக்கிய 5 சொரூபத்தை ஸ்மிருதியில் வையுங்கள். 1. நான் குழந்தை. 2. நான் காட்லி ஸ்டூடெண்ட். 3. ஆன்மீக யாத்ரீகன். 4. யுத்த வீரன். 5. கடவுளின் உதவியாளன். அதிகாலை எழுந்ததும் நான் குழந்தை, இந்த சொரூபத்தை நினைவில் வையுங்கள். இந்த 5 சொரூபத்தில் இருக்கும்போது நஷ்டமோகா ஆகிவிடலாம். நாம் தான் அப்படி இருந்தோம், நாம் மீண்டும் அப்படி ஆகிறோம் என்று ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். 22/7/72. பாபாவுக்கு இப்போது நாம் அதிகாரி ஆகிறோம். இதுவே இருப்பதிலேயே பெரிய சோமான் ஆகும். முழு கல்பத்திலும் வேறு எப்போதும் பாபாவை நம்முடையவராக ஆக்க முடியாது. இப்போது நாம் விரும்பிய போது விரும்பிய ரூபத்தில் பாபாவை நம்முடையவர் ஆக்க முடியும். படைப்பவரையே நாம் பந்தனத்தில் கட்டி போட்டுள்ளோம். பாபாவையே சேவாதாரி ஆக்கக்கூடியவர் நாம். நம் சேவைக்காக பாபாவையே நமக்கு
அடிமை ஆக்கிவிட்டோம். இது சுத்த சோமானம் ஆகும். இதில் அபிமானம் என்பது இல்லை. எங்கு சோமானம் இருக்கிறதோ அங்கு அபிமானம் இருப்பதில்லை. ஆம், குழந்தை, இனிய குழந்தை, உலக அதிகாரி குழந்தை என பாபா நம்மை புரிந்து கொண்டு அவரது தலை கிரீடம் ஆக்கிக் கொண்டார். நாமும் ஒவ்வொருவருக்கும் சோமானம் தந்து ஒவ்வொருவரையும் பாபா சமம் ஆக்க வேண்டும். இச்சமயம் ஒரு பாபாவிடம் பெற்று அனைவருக்கும் தர வேண்டும். ஆத்மா ஆத்மாவிடம் பெறக்கூடாது. ஒரு பாபாவிடமே பெற வேண்டும். ஆத்மாவிடம் பெறும் இச்சை சிறிது இருந்தாலும் சோமானத்தில் இருந்து கீழே இறங்கி விடுவீர்கள். மற்றவருக்கு தரும்போது பாபா கஜானாவையே தந்து கொண்டிருக்கிறேன் என ஸ்மிருதியில் இருக்க வேண்டும். புத்தியில் நசா இருக்குமளவு கர்மத்தில் பணிவு இருக்கும். உலக நன்மை பணிவு இல்லாமல் ஏற்படாது. பாபா பணிவுடன் குழந்தைக்கு சேவாதாரியாக ஆனதால்தான் நாம் பாபாவுடையவர் ஆகியுள்ளோம். 8-5-73. பாபா முன்பு வந்து சக்தி கொடு, உதவி செய் என கூறுவது பக்தியின் சமஸ்காரம் ஆகும். பாபா யாராக எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியே ஏற்காமல் அவரை சர்வ வியாபி என கூறுவது அவரை நிந்திப்பது ஆகும். பாபா வள்ளல், கேட்காமலேயே தருபவர், கேட்டுத் தருபவர் மனிதர். பாபாவிடம் சக்தி கொடு, உதவி செய் என கேட்பது பாபாவை நாம் மனிதராக்கி விடுகிறோம். இது பாபாவை நிந்திப்பதாகும். கொடுக்கக்கூடிய பாபா தன் காரியத்தை மறந்துவிட்டதாக அல்லவா நமது செயல். அவரிடம் கேட்பது இருக்கிறது. பிராமணன் என்றாலே சர்வ பிராப்தி சொரூபம். பிராமணர் நிலை பவர் ஹவுஸ். கேட்பது பிராமணர் பாஷை அல்ல. ரிசல்ட் அவுட் ஆகும் சமயம் வந்து கொண்டு இருக்கிறது. 23/6/73. ஓம் சாந்தி. பாப் தாதாவின் மகிமையை நல்ல முறையில் அறிந்து இருப்பது போல சங்கமயுக பிராமண ஜென்மத்தை, தனது சிரேஷ்ட பாகத்தை அறிந்து இருக்கிறீர்களா? பாபா மகான். பாபாவுடன் சேர்ந்து பாகம் ஏற்று நடிக்கும் நமது மகான்தாவை நல்ல முறையில் அறிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதால் பல மடங்கு பிராப்தி தானாகவே ஆகிறது. நாம் உயர்ந்த பிராமணர்கள், உலகினரில் சர்வசிரேஷ்ட ஆத்மா, விசேஷ பாகம் ஏற்று நடிப்பவர் நாம். அவ்வப்போது மேலேறுவது, கீழ் இறங்குவது சாதாரணமாக இருப்பதன் காரணம் என்ன? தேக அபிமானம், நிஜ ரூபம் இல்லாமை, காரணத்தை அறிந்தும் நிவாரணத்தை கொண்டு வர முடியாமை. ஏனெனில் சக்தி குறைவு, உறுதியான தன்மை இல்லை. தனது மகான் தன்மையை மறந்து விடுகிறீர்கள்.
விக்ன விநாசக், பலவித பரஸ்திதியை அளிப்பவர், தனது சோமானம் என்ற இருக்கையில் இருப்பது இல்லை. இருக்கையை விட்டு கீழே வருகிறீர்கள். இருக்கையில் இருந்து சங்கல்பம் செயல் செய்யுங்கள். சகஜ சாதனத்தை தனதாக்குங்கள். 23:1-75. மதிப்புக்குரியவர் ஆக வேண்டும் எனில் தன்னை அனைவருக்கும் சேவாதாரி என புரிந்து கொள்ள வேண்டும். சேவாதாரி, இதன் பரிபாஷை ஆழமானது. ஸ்தூல சேவை சொல் மூலம், தொடர்பு மூலம், சால்வேஷன் மூலம், விதவித சாதனம் மூலம் சேவை செய்கிறோம். தனது ஒவ்வொரு குணம் மூலம் மற்றவரையும் குணவான் ஆக்குவது சிரேஷ்ட சேவையாகும். அவகுணத்தை பார்த்தும் பார்க்கக்கூடாது. நமது குணம் மூலம் மற்றவர் அவகுணத்தை அழித்திட வேண்டும். பலமற்றவரை பார்த்து ஒதுங்கவோ களைப்போ அடையக்கூடாது. 10:2-75. சாகார உலகில் புயலை பார்த்து சந்தோஷம் வருகிறதா? பயம் வருகிறதா? இரக்கம் வருகிறதா? தன்னை ஒருபோதும் தனியாக இருப்பதாக அறியக்கூடாது. இணைந்த ரூபம், சிவசக்தி ரூபம் ஸ்மிருதியில் இருக்க வேண்டும். இணைந்த நிலையின் பிரபாவம் அந்த சமயம் இயற்கை மனிதர் மீது ஏற்படும். இயற்கையோ மனிதரோ நம்மிடம் நெருங்க முடியாது. நாம் இருக்கும் இடம் பாதுகாப்பாக இருக்கும். 1 அடி தூரத்தில் கூட இயற்கை அழிவு ஏற்பட்டிருக்கும். மனிதரும் ஆயுதமும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நம்மிடம் நெருங்கி வரும்போது பலம் இழந்து விடுவார்கள். அதே நேரத்தில் பரிவர்த்தனை சக்தியை பயன்படுத்த வேண்டும். நான் தனியாக இல்லை. நான் பெண் அல்ல. இணைந்து இருக்கும் சிவசக்தி ஆவேன். சுயத்தில் சக்தி வாய்ந்த ஸ்மிருதி உள் உணர்வு இருந்தால் மனிதரை, இயற்கையை மாற்றிவிட முடியும். இறுதி பேப்பரின் ரூபம் இதைவிட பயங்கரமாக இருக்கும். இந்த இறுதி பேப்பருக்கு முன்பே சென்றுவிட வேண்டும். வரதானத்தில் இருந்து இந்த காட்சியை வதனத்தில் இருந்து இந்த காட்சியினை பார்க்கலாம் என சிலருக்கு எண்ணம் வருகிறது. ஆனால் சக்தி சொரூபத்தின் நடைமுறை பாகத்தை, சக்தி அவதாரத்தை வெளிப்படுத்தும் பாகத்தை, தன்மூலம் சர்வசக்திவான் பாபாவை வெளிப்படுத்தும் பாகத்தை இந்த மாதிரி பரிஸ்திதியில்தான் நடிக்க வேண்டும். இப்பேற்பட்ட காட்சியினை அகால மரணத்தை பார்க்க, கேட்க, பரிவர்த்தனை சக்தியை அதிகரியுங்கள். இது ஒரு வினாடிக்கான விளையாட்டு ஆகும். அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு புறம் எதுவும் புதிதல்ல என்ற பாடம் நினைவில் இருக்க வேண்டும். அதன் மூலம் மானுக்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் நிலை வரும். பார்வையாளர் நிலையில் இருந்து பார்க்கும்போது மஜா வரும். கூடவே விஸ்வ கல்யாணகாரி நிலை இருக்கும்போதே
அனைவர் மீதும் இரக்கம் வரும். இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். பார்வையாளர் விஸ்வ கல்யாணகாரி நிலை. பரிவர்த்தனை சக்தி குறைவாக இருப்பதால் அநேகவித விருப்பம் என்ற புயல் வருகிறது. பல குழந்தைகள் வரிசைப்படி இந்நிலையில் இருக்கின்றனர். விரும்பினாலும் அப்படி இருக்க முடிவதில்லை. நிறைய புருஷார்த்தம் செய்தும் இது ஆக வேண்டும், ஆனால் ஆவதில்லை. இப்படி மனதின் சப்தம் பலரது வருகிறது. இது மாதிரி புயலிலிருந்து விலகிட சாதனம் பரிவர்த்தனை சக்தியை அதிகரிப்பது ஆகும். நான் பாபாவுக்கு சகயோகி, உலகை மாற்றக்கூடியவன். உலகை மாற்றுவதே எனது காரியம் ஆகும். இந்த காரியத்திற்காகவே பிராமண வாழ்வை பெற்றுள்ளேன். இந்த நிஜ காரியத்தை ஸ்மிருதியில் வைத்து சென்று கொண்டே இருங்கள். 13/9/75 ஓம் சாந்தி.